පහුගේ දෙසැම්බර් 24 වෙනිදා අපි දැක්කා මේ නාමල් කුමාර් கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி நாமல் குமார் என்ற நபர் ஊடகங்கள் முன்னிலையில் வந்து பேராயர் கர்தினால் மீது குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். ரஞ்சன் ராமநாயக்க கூறியதாக சொல்லிக்கொண்டு குரல் பதிவொன்றை எடுத்துக்கொண்டு நாமல் குமார் என்ற நபர் கர்தினால் மீது இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைத்தமையை ஒட்டுமொத்த கத்தோலிக்கர்களும் ஒட்டுமொத்த இலங்கை சமூகமும் வன்மையாக கண்டிக்கிறது. நாமல் குமார் என்பவர் திட்டமிட்டு யாரோ ஒருவரின் நோக்கத்திற்காக கர்தினாலின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முன்னெடுத்த முயற்சி என்பதை நாம் நன்கு அறிவோம். குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு வாய்ப்பளித்து இந்நாட்டில் ஸ்திரமற்ற நிலையை தோற்றுவித்து அதனூடாக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்த தரப்பினர் உள்ளார்கள் என்பது கடந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையிலும் பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கையிலும் உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வாறான நபர்களை முன்னால் கொண்டு வந்துதான் அவர்கள் அப்போது தமது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொண்டார்கள். நமக்கு தெளிவாக புரிகிறது, ராஜபக்சக்களின் கைகூலிகள் தான் இவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று. இந்த நாட்டை குழப்பத்தில் ஆழ்த்தி ஆங்காங்கே குழப்பத்தை தோற்றுவித்து இந்த சமூகத்தை மீண்டும் ஊழல் மிகுந்த பக்கம் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெறுவதை நாம் காண்கின்றோம். எனவே ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் நாம் கோருவது, இந்த நாட்டை அச்சுறுத்த முயலும் இவ்வாறான நபர்களை ஒழித்து விடுங்கள். அவர்கள் நாட்டிற்கான சாபம். பிரபுக்கள் கொலை திட்டம் ஒன்று இருப்பதாக கூறி நாலக்கடி சில்வாவை சிறைக்கு அனுப்பி அதனூடாக ஈஸ்டர் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பளித்ததன் ஊடாக அங்கு பாரிய சூழ்ச்சி இடம்பெற்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அது தொடர்பிலும் சரியான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் கோரிக்கை விடுக்கின்றோம். ஈஸ்டர் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டதோ என்ற சந்தேகம் நமக்கு உள்ள நிலையில் அது உண்மையா என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம்.